ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேச்சுலர்ஸ் இல்லை இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கற்றுக்க போகிறீங்கன்னா வெறும் 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹெவி பாட்டம் கடாயை எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு நல்ல ஒரு ட்ரையான ஏதாவது ஒரு ரெசிப்பியோ இல்லை தொக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணுறோன்னா நம்ம இந்த மாதிரி ஹெவி பாட்டம் எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு வந்து தீயாமல் நல்லா நம்ம சிம்மில் வச்சு சுருள வதக்க முடியும். இந்த ஹெவி பாட்டம் கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரலும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். நான் 1/2 kgக்கான அளவு தான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கான உப்பு ஆட் பண்ணல. இந்த டைமில் மீதி உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலாவோடு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறமா வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம சிம்பிளாக செய்ய போகிறதுனால கரம் மசாலா எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி பெப்பர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இல்லை பெப்பர் டாமினேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மிளகாத்தூள்லாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதனால உங்களுக்கு அதிலே வந்து வெந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மீதி சிக்கன் வேகிறதுல அதோட தண்ணியிலே அதுவே வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அதை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் ட்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சூப்பரான சைட் டிஷ். நல்ல ஒரு மிளகா கிளி சாம்பாருக்கோ ரசத்துக்கோ இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.